Hello friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மாப்பிள்ளை சம்பால கார பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இன்னைக்கு இந்த அரிசியை வச்சுட்டு நம்ம கார பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இந்த அரிசி வந்துட்டு 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் அரிசி கூடயே சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸில் வச்சிடலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி 1.5 கப்பு, பருப்பு 1/2 கப், மொத்தம் 2 கப்பு. 6 to 7 கப் கீரை நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி நல்லா குழஞ்சி வேகணும் பொங்கலுக்கு. இப்போ நம்ம அரிசி உப்பு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10-15 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரெட் ரைஸ் மாதிரி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இத்தனை விசில் விட்டால் தான் நல்லா குழஞ்சி வேகும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நான் இந்த எண்ணெய் கூடயே கொஞ்சம் நெய் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் நெய் கூட வச்சு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு. ஒரு 1 இன்ச் இஞ்சியை வந்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியை நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டியிருக்கேன் இந்த சைஸுக்கு. ஏன்னா பொங்கல் சாப்பிட்றப்ப சின்ன சின்னதாக கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இஞ்சி லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் மிளகு சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மிளகு லைட்டாக நுணுக்கி கூட சேர்த்துக்கலாம் அதில். இப்போ மிளகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை பொங்கலில் கொட்டிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கவங்க, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் கம்மி, சுகர் கண்டென்ட்டும் கம்மி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது ஏன் நான் கார பொங்கல்னு சொல்றேன் நம்ம யோசிச்சிருப்பீங்க. வெண்பொங்கல்னா வெள்ளையா இருக்கும், இது வெள்ளையா இல்லை, அதனால நான் கார பொங்கல்னு சொல்றேன். நம்மளோட சூப்பரான மாப்பிள்ளை சம்பா கார பொங்கல் ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.